ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால் உங்களோட ஜிமெயில் ஐடிக்கு யார் மெசேஜ் அதாவது இமெயில் சென்ட் பண்ணாலும் உங்களுக்கு ரிசீவ் ஆகாது. ஸோ பட் என்னென்னா நார்மலாக உங்களோட ஜிமெயில் ப்ராப்பராக தான் இருக்கும். பட் எந்த மெசேஜும் பார்த்திங்கன்னா ரிசீவ் ஆகாது. ஆனால் ஸ்டோரேஜ் ப்ராப்ளமும் இருக்காது. அப்படிப்பட்ட ப்ராப்ளம் நம்ம என்ன பண்ணிக்கணும், ஸோ எப்படி வராத ஜிமெயிலை ப்ராப்பராக நம்ம அக்கௌண்ட்டுக்கு வர வைக்கிறது, ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா முதல்ல உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா 3 டேஷ் போட்டு மெனு பார் கொடுத்துருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் ஃபோனில் இருக்க ஜிமெயில் அக்கௌண்ட் எல்லாமே காமிக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த மெயிலுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக மெயில் வரலையோ அதாவது ரிசீவ் ஆகலையோ, ஸோ அந்த மெயில் ஐடியை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதாவது சின்க்ரோனைஸ் ஜிமெயில் அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க டேட்டா யூசேஜ் கீழே. ஸோ அதுக்கு பக்கத்தில் ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். ஸோ அது டிக் பண்ணாமல் இருந்துச்சுன்னா அதை ஜஸ்ட்டு டிக் பண்ணி டேர்ன் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அந்த சின்க்ரோனைஸ் ஜிமெயிலை டிக் பண்ணி டேர்ன் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ விட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா டேட்டா பின்னாடி வந்துக்கோங்க. ஸோ பின்னாடி வந்ததுக்கப்புறம் டேட்டா உங்களோட செட்டிங்ஸ் மொபைல் செட்டிங்ஸில் போய்க்கோங்க. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா ஆப்ஸுங்கிற ஒரு செக்ஷன் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா அதில் ஜிமெயிலை சர்ச் பண்ணிக்கோங்க. ஜிமெயிலுங்கிற ஆப்ஷனை சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ இதில் ஜிமெயில் ஆப்பை கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா இந்த மாதிரி கேட்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டோரேஜுங்கிற ஆப்ஷன் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த ஸ்டோரேஜுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிளியர் டேட்டாங்கிறது இருக்குது, கிளியர் டேட்டா. ஸோ அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்து கிளியர் டேட்டா பண்ணிக்கோங்க. ஸோ அதில் ஓகே கொடுத்து கிளியர் ஆக்கிக்கோங்க, கிளியர் டேட்டா பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிக்கோன்னா டேட்டா பெர்மிஷன் செக்ஷனுக்கு போய்க்கோங்க. இந்த பெர்மிஷன் செக்ஷனில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அலோவ் கொடுத்துருக்கீங்கன்னு செக் பண்ணிக்கோங்க. கொடுக்கலைன்னா நீங்கள் எல்லா பெர்மிஷனுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக கிளிக் பண்ணி அலோவ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஸோ ப்ராப்பராக எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அலோவ் கொடுத்துக்கோங்க. ஸோ அலோவ் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ப்ராப்பராக என்ன பண்ணிக்கோங்கன்னா பின்னாடி வந்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா உங்களோட மொபைலை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் பண்ண வேண்டியது. ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடியில் ஸ்டோரேஜ் எதுவுமே ஃபுல்லாக ஆகலை. பட் ஏன்னா எந்த ஒரு மெயிலுமே பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆகலைன்னா ஸோ இவ்வளோ மெத்தட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட மொபைல் ஃபோனை ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணாலே போதும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக உங்களோட மெயில் ஐடியில் மெயில்ஸ் வந்துடும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாது உங்களோட ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருக்கிறது. ஸோ அப்படி இருந்தாங்கன்னா டேட்டா பார்த்தீங்கன்னா நீங்கள் பை பண்ணி தான் வாங்கணும், அதாவது ஸ்டோரேஜ் ஏரியாவை பை பண்ணி தான் வாங்கணும். ஸோ அது எப்படி பண்ணணும்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ பிடிச்சது மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் புதிய ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.